இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கூட்டு நடவடிக்கைகள் மூலம் அண்மையில் ஈரானினுடைய தலைநகரில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார். இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை மிக தீவிரமாக ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. அந்த தாக்குதல்களின் தொடர்ச்சியாக ஈரானை சூழ இருக்கின்ற நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீதும் மற்றும் கடலிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற கப்பல்கள் மீதும் அதிகமான தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றது. இது மட்டுமில்லாமல் இஸ்ரேலின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதலை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதல்களின் தொடர்ச்சியாக சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீதும் இப்போது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஈரானினால். ஈரான் தொடர்புடையாக சந்தேகிக்கப்படும் 2 ட்ரோன்கள் இந்த தூதரகத்தை தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை சவுதி பாதுகாப்பு அமைச்சகமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இதில் சிறிய அளவிலான தீப்பற்றிய சம்பவமும் மற்றும் குறைந்த பொருட்சேதமும் ஏற்பட்டுள்ளதோடு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆரம்ப தகவல்களின்படி காயங்கள் எதுவும் பதிவாகி இருக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இதன் பின்னர் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை IRGC பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க அரசியல் மையங்களை அழிக்கும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் உள்ள வாஷிங்டன் தூதரகத்தில் ஏற்பட்ட வெடிப்பு அந்த நோக்கத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் IRGC தனது டெலிகிராம் பதிவில் குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலளிப்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நியூஸ் நேஷனுக்கு பதிலளிக்கையில், என்னுடைய பதிலடி என்ன என்பதை விரைவில் தெரிந்து கொள்வீர்கள் என்று ஈரானுக்கு தெரிவித்திருக்கின்றார். ரியாத்தில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் ஈரான் குறிவைத்த அமெரிக்க இராணுவ மற்றும் தூதரக அமைப்புகளில் ஒன்றாகும். குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகமும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க மிஷன் ஜித்தா, ரியாத் மற்றும் சில பகுதிகளுக்கு இடத்திலேயே பாதுகாப்பாக தங்கும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் பிராந்தியத்தில் உள்ள எந்த இராணுவ அமைப்புகளுக்கும் அத்தியாவசியமற்ற பயணங்களை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக தங்கியுள்ள இடத்திலேயே மிகவும் பாதுகாப்பாக இருக்குமாறும் பரிந்துரைக்கின்றோம் என்று இந்த ட்ரோன் தாக்குதல்களுக்கு பிறகு எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் கூறப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் பின்னர் பதிவிடப்படும். அமெரிக்கா எச்சரிக்கை. மத்திய கிழக்கு முழுவதும் கடுமையான பாதுகாப்பு அபாயங்கள் இருப்பதால் அங்குள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை வலியுறுத்தி இருக்கின்றது. தூதரகம் தாக்கப்பட்டது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தொடர்புடையாக சந்தேகிக்கப்படும் 2 ட்ரோன்கள் தாக்கியதாக ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆரம்ப கட்ட தகவல்களின்படி இதில் சேதங்கள் பற்றிய எந்த தகவல்களும் பதிவிடப்படவில்லை. பேரூத் தாக்குதல். லெபனான் தலைநகர் பேரூத்தில் ஹெஸ்புல்லாவின் கட்டளை மையங்கள் மற்றும் ஆயுத களஞ்சியங்களை இஸ்ரேல் ராணுவம் தாக்கி வருவதாக தெரிவித்திருக்கின்றது. இது ஈரானின் உச்ச தலைவர் கொல்லப்பட்டதற்கான பகை தீர்க்கும் நடவடிக்கையாக ஹெஸ்புல்லா இஸ்ரேலில் உள்ள ஒரு இராணுவ தளத்திற்கு ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் ஏவியதை தொடர்ந்து இடம்பெறுகின்ற தாக்குதல் என இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த நாட்களில் ஈரானினுடைய பதில் தாக்குதல்கள் மிக ஆக்ரோஷமாக இருக்கின்றது. இந்த தாக்குதல் காரணமாக உலக பங்குச்சந்தை மிகவும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமின்றி இந்த தாக்குதல்களின் விளைவாக எண்ணெய் விலை உலகில் மிக உயரும் என்றும் சொல்லப்படுகின்றது. இது தொடர்பான புதிய விவரங்கள் அடுத்த காணொளியில் பதிவிடப்படும். காணொளியை தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள். நான் பதிவிடுகின்ற உலக விவரம் உடனடியாக உங்களை வந்து சேரும். நன்றி.